இன்டர்வியூவில் இந்த மாதிரி நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். நம்ம மேனுவலாகவே ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி எத்தனை நேமுக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவல் டு அப்பர் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்டுன்ற சிம்பிள் கொடுத்திங்கன்னா தான் கம்பைன் பண்ண முடியும். ஸோ அண்ட் ரைட் ஆஃப் அகெயின் அதே பிஃபோர் டெக்ஸ்ட்டு கமா லென் ஆஃப் பிஃபோர் -1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த எஸ்ன்ற லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸில் கிடச்சிருக்கு, ரிமைனிங் உள்ளது அப்படியே உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டெக்ஸ்ட்டோடைய அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர். ஓகேங்களா?